بعد أعوذ بالله من الشيطان الرجيم وفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله ஆடும் மலர்களிலும் அழைப்பாயும் கடல்களிலும் கூவும் குயிலின் குரல்களிலும் பொழிந்தோடும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் குன்றாமல் இன்று நிலவட்டுமாக. ஆமீன். சற்குண குன்றிலே சந்திர ஒளி தந்த பொற்குணர் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற, வர இருக்கின்ற, இன்னும் வந்து சேர இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எத்தனையோ படைப்புகளை படைத்துள்ளான். எண்ணற்ற படைப்புகளை படைத்த இறைவன் மனித உலகத்தையும் படைத்தான். அதே போன்று ஒரு மனிதன் பிறக்கின்றான், வளர்கின்றான். அவன் பிறந்தவுடன் சில மனிதர்கள் வருகின்றார்கள். வந்து அவன் பிறந்ததை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள். பிறகு அவன் வளர்கிறான். வளர்ந்தவுடன் படிப்பிற்காக சில விஷயங்களை செய்து படித்து முடிக்கின்றான். பிறகு ஒரு நல்ல வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறான். பிறகு வயதான தள்ளாடும் நிலையில் சென்றவுடன் மீண்டும் அவன் முதிர்வடைந்து எந்த வேலைக்கும் இயலாமல் ஆகிவிடுகின்றான். ஒரு இயலாதவனாக அவன் ஆகிவிடுகின்றான். பின்பு மரணம் அடைகின்றான். இதே போன்று இன்னொரு மனிதனும் பிறக்கின்றான். அவன் பிறந்தவுடன் ஒன்றல்ல இரண்டல்ல பல வீட்டார்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்றது. வளர்கின்றான், ஆடம்பரங்களில் வளர்கின்றான். அத்தியாவசியமான தேவைகள் போக அதிகமான அளவுக்கு தேவைகளையும் நிறைவு செய்யும் அளவிற்கு செலவும் செய்கின்றான். வளர்ந்து அவன் இளமை பருவத்தை எமக்கெனவென்று சந்தோஷத்துடன் கலைக்கின்றான். நல்ல வீடு, காரு, பண்டமா என்று எண்ணற்ற விஷயங்களையும் வாங்குகின்றான். வாங்கிவிட்டு ஒரு வயதை எறிந்தவுடன் அவனும் மரணமடைகின்றான். இதை போன்று இன்னொரு மனிதனும் பிறக்கின்றான். சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகின்றான். தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுகின்றான். கஷ்டப்பட்டவுடன் அவனும் ஒரு வயதை அடைந்தவுடன் என்ன வருகிறது? அவனுக்கும் வருவது மரணம். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் மரணம் வந்தே தீரும். இதை நான் கூறவில்லை, எம்மை படைத்த